ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு, வீட்டில் கண்ணாடி இருக்கவே இருக்கக்கூடாத ஒரு திசையை பற்றி தான் பார்க்க போறோம். இது யமதர்மனை வீட்டிற்கு வரவேற்பதற்கு சமம். அதனால கண்ணாடியை இந்த பக்கத்துல வைக்காதீங்க. கண்ணாடி வைப்பதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான 10 விஷயங்கள், இதை பற்றி இந்த பதிவுல தெளிவாக விரிவாக பார்க்க போறோம். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். பொதுவாக ஒரு வீட்டுல வாஸ்து முறைப்படி அனைத்தும் சரியாக இருந்தாதான் அந்த வீடு செழிப்பா இருக்கும். முக்கியமா பாத்தீங்கன்னா அந்த வீட்டின் கண்ணாடி அப்படின்றது நம்ம மாட்டி வைக்கக்கூடிய திசை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கண்ணாடியினுடைய வடிவமைப்பும் சரியாக இருக்கணும். அதை பற்றியும் இந்த பதிவில் நான் உங்களுக்கு, இந்த பதிவின் கடைசியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்ணாடியை எப்படி வாங்கணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்ணாடி உடைந்த நிலையிலையும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கண்ணாடியை பற்றிய நிறைய விஷயங்கள் இருக்கு. இதன் மூலமாகவும் ஒரு குடும்பத்துல எதிர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. சரியாக இல்லைன்னா எதிர்மறை ஆற்றல்கள் அதிகரித்து குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் வர வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில் அடிக்கடி சண்டை நிலவுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. இதை பற்றி இந்த பதிவுல விரிவாக பார்க்கலாம். வாஸ்து சாஸ்திரத்துப்படி வீட்டுல கண்ணாடியை வைப்பதற்கு சில விதிகள் இருக்கு. இந்த விதிகளை மீறி நீங்க எதிர் திசையில வைத்தா பல இழப்புகள் இதனால ஏற்படும். கண்ணாடியை எந்த திசையில வைக்கலாம், அதை வைக்கும் போது நம்ம கவனிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்றதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். முக்கியமா பாத்தீங்கன்னா வீட்டில் நேர்மறை ஆற்றல்கள் அதிகமாக இருக்கணும். அதற்கு வாஸ்து ரீதியாக சரியான சில அமைப்புகளை நம்ம பண்ணணும். பண்ணாதான் மகிழ்ச்சியும் அமைதியும் சந்தோஷமும் இருக்கும். அப்படி நீங்க எல்லா விஷயத்திலையும் பின்பற்றி இறை வழிபாடும் பரிகாரமும் செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கலாம். எல்லோருடைய வீட்டிலையுமே கண்ணாடி இருக்கும். கண்ணாடி இல்லாத வீடு அப்படின்னே கிடையாது. ஆனா வீட்டுல கண்ணாடி வைப்பதற்கு சில வாஸ்து திசைகள் இருக்கு. கண்ணாடியை வைக்கக்கூடிய சரியான திசை எது தெரியாம வாஸ்து திசைகளுக்கு எதிராக எதிர் திசையில கண்ணாடியை வைத்தா இதன் மூலமாக பல சிக்கல்கள் வர இருக்கும். எந்த திசையில கண்ணாடியை வைக்கக்கூடாது அப்படின்றத இப்பொழுது பார்த்துடலாம். வீட்டில் கண்ணாடியை தெற்கு நோக்கி வைக்கக்கூடாது. அப்படி வைத்தா என்னென்ன பாதிப்புகள் வரும்ன்றதையும் இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். பொதுவாகவே தெற்கு திசை அப்படின்றது யம தர்ம மன்னருடைய திசை அப்படின்னு சொல்லுவோம். இந்த திசையில கண்ணாடியை வைக்கிறதுனால யமதர்மன் யமதூதர்களை அனுப்புகிறார் அப்படின்னு வாஸ்து சாஸ்திரம் சொல்லுது. இது கெட்டதை கொண்டு வந்து கொடுக்கும், வீட்டுக்கு நன்மையை தராது. அதே மாதிரி வீட்டுல மரணம், வலி மற்றும் இழப்புகள், அடிக்கடி உடல்நிலை சரியில்லாத போவது, இது எல்லாமே இந்த திசையில கண்ணாடியை வைக்கிறதுனால ஏற்படும். சரி, வேற என்னென்ன சிக்கல்கள் வரும் அப்படின்றத பார்த்துடலாம். கண்ணாடி தெற்கு திசை நோக்கி இருந்தா என்ன சிக்கல் வரும்? தொழில்ல சிக்கல் வரும். அதாவது தெற்கு நோக்கி கண்ணாடியை வைத்தீங்கன்னா தொழில்ல நிறைய கஷ்டங்கள் வரும், லாபம் இருக்காது. வேலையிலையும் லாபத்திலையும் வியாபாரத்திலையும் நிறைய சிக்கல்கள் வர வாய்ப்பு இருக்கு. இதன் மூலமாக நமக்கு நிதி இழப்புகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி வீட்டுல அமைதியும் இருக்காது, தொழிலும் சிக்கல் ஏற்படும், கணவருடைய வருமானமும் பாதிக்கும். இரண்டாவது, எதிர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்கும். தெற்கு நோக்கி கண்ணாடி எதிர்மறை ஆற்றல்களை உண்டு பண்ணும். இதனால குடும்ப உறுப்பினர்களிடையே சண்டை அதிகமாக ஏற்படும். முக்கியமா கணவன் மனைவிக்கிடையே சண்டைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி சகோதரர்களுக்கிடையும் உறவும் பாதிக்கப்படும். வீட்டுல குடும்ப உறுப்பினர்கள் அவர்களுடைய சகோதரிகள் கிட்ட உறவுகள் பாதிக்க காரணம் இதன் மூலமாக கூட ஏற்படும். அதனால இது வீட்டுல அமைதியையும் நிலைப்படுத்தாது. அடுத்தது, லக்ஷ்மி தேவியின் ஆசியும் இருக்காது. ஒரு வீட்டுல மகாலட்சுமியின் ஆசீர்வாதம் இருந்தாதான் அந்த வீட்டுல செல்வ செழிப்பு அதிகமாக இருக்கும். தெற்கு நோக்கி நீங்க கண்ணாடி வச்சீங்கன்னா நமக்கு நிதி நிலைமையில சிக்கல்கள் ஏற்படும். அதே மாதிரி லக்ஷ்மி தேவியும் வீட்டிற்கு மனமகிழ்ந்து வரமாட்டாங்க. இதன் மூலமாக வீட்டுல பணம் இருக்காது, நிதி இழப்புகள் ஏற்படும். அதனால எந்த ஒரு காரணத்திற்காகவும் வீட்டினுடைய தெற்கு திசையில கண்ணாடியை வைக்காதீங்க. இந்த வாஸ்து விதிகளை பின்பற்றினீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி அடையலாம். எந்த திசையில கண்ணாடியை வைக்கலாம் அப்படின்றத பார்த்துடலாம். வீடு நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் வடக்கு அப்படி இல்லைன்னா கிழக்கு சுவர்கள்ல கண்ணாடியை வைக்கிறது நேர்மறை ஆற்றல்களை நமக்கு தரும். இது மங்களங்களையும் நிறைய பெற்றுத்தரும். வடக்கு திசையை நோக்கி கண்ணாடி வைப்பது செல்வத்தை நமக்கு அதிகரிக்கும் அப்படின்றது நம்பிக்கை. படுக்கை அறையில படுக்கைக்கு எதிரே கண்ணாடியை வச்சீங்கன்னா அது கணவன் மனைவி இடையே குடும்ப சண்டைகளை ஏற்படுத்தும்.
கண்ணாடியை நீங்க பெட்ரூம்ல கண்ணாடி இருந்ததுன்னா ஒரு திரை போட்டு மூடிடுங்க. இல்லைன்னா மன அமைதி, உடல்நல கோளாறுகள் இது எல்லாமே ஏற்படும். கண்ணாடியை சுத்தமாக தூய்மையாக வைத்திருப்பது மிகவும் அவசியமான ஒன்று. கண்ணாடி வைக்கும் பொழுது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்துடலாம். கண்ணாடிகளை படிக்கட்டுக்கு எதிராக நீங்க வைக்கக்கூடாது, அதை தவிர்த்துருங்க. உங்களுடைய வீடு அப்படி இல்லைன்னா ஆஃபீஸில் பிரதான நுழைவாயிலை நோக்கி கண்ணாடியை வைக்கக்கூடாது. ஏன்னா இது நேர்மறை ஆற்றல்களை திசை திருப்பக்கூடும். உடைந்த கண்ணாடிகள் எதிர்மறை ஆற்றலையும் துரதிர்ஷ்டத்தையும் ஈர்க்கும். அப்படின்றதுனால அவற்றை உடனடியாக நீங்க சரி செய்திடலாம். முக்கியமா கண்ணாடியை எப்படி வைத்தால் நல்லது, எந்த திசை நோக்கி வைத்தால் நல்லது அப்படின்றத பார்த்துட்டோம். கண்ணாடி வாங்குவதில் கவனம் கண்டிப்பாக இருக்கணும். அதாவது ஒழுங்கற்ற வடிவமாக கண்ணாடி இருக்கக்கூடாது. ஒழுங்கற்ற வடிவம்னா சதுரமா இருக்கலாம், செவ்வகமா இருக்கலாம், ஒரு வட்டமா இருக்கலாம். மற்றபடி மற்ற கோணங்கள்ல கண்ணாடி கோணல் மாணல்வாக இருக்கக்கூடாது. ஒரு அழகான ஒரு தோற்றத்தோடு கண்ணாடி இருக்கணும். ஏன்னா கண்ணாடியை நம்ம பார்க்கும் பொழுது அது நம்மளை பிரதிபலிக்கும். அதே மாதிரி தான் இந்த கண்ணாடி நிறைய நேர்மறை ஆற்றல்களை ஈர்த்து அந்த விஷயங்களை நிறைய பிரதிபலிக்கும். அதனால தான் கண்ணாடியை நம்ம எப்பொழுதுமே கண்ணாடிக்கு முன்பாக நல்ல விஷயங்களை வைப்போம். பூஜை அறையில கூட கண்ணாடியை வைத்து வழிபடுவோம். இதை பற்றி விரிவான தகவல்கள் ஏற்கனவே நம்முடைய சேனல்ல இருக்கு. பூஜை அறையில கண்ணாடியை எப்படி வைத்து பயன்படுத்துவது பண ஈர்ப்புக்காக, அதை நீங்க பார்க்கலன்னா அதை பாருங்க. அதனால கண்ணாடி வாங்கும்பொழுது எப்பொழுதுமே கவனத்தோடு வாங்குங்க. இது உங்களுக்கு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும், குடும்பத்துல பணவரவை ஏற்படுத்தும், நேர்மறை ஆற்றல்களை வீட்டிற்குள்ளே இழுக்கும். வாஸ்து ரீதியாக இந்த சில கரெக்ஷன்ஸை நீங்கள் பண்ணி பாருங்கள், நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்தும். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.